சத்தியம். நீயா? நான் போலீஸ்ன்னு நினைச்சேன். போலீஸா? அப்ப உனக்கு விஷயமே தெரியாதா? இல்லையே. அந்த வசுமதியை காணோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து போலீஸ் புடிச்சிட்டு போயிருச்சுடா. போலீஸ்காரங்க ராத்திரி தான் வந்தாங்க. இருட்டா இருக்கிறதுனால என்ன விட்டுட்டாங்க. உனக்கு என்னடா ஆச்சு? நான் வசுமதியோட ஊர் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அப்படின்னா அவங்க எல்லாம் இன்னும் லாக்அப்ல தான் இருக்காங்களா? ஆமா, நாளைக்கு காலையில ஜாமீன் கிடைக்கும்னு சொன்னாங்க. காலு நீ இருமி இருமி போலீஸ் கிட்ட அடி வாங்கினதை எல்லாருக்கும் சொல்லு. ஏய், நீ ஊருக்கு போயிருந்தல்ல, போயிட்டு என்ன கொண்டு வந்த? 2-3 பொண்ணுங்களை கூட கூட்டு வந்திருக்கலாம்ல. ஓங்கி ஒன்னு அடிச்சேன்னா இங்க இருக்கிற மத்த சினிமாக்காரங்களும் அடி வாங்கி வைக்கலாம்ல. சாரி அம்மண்ணாங்கட்டி. போலீஸ் அடிச்சாங்களா? ஐயோ அம்மா, என்ன அடிக்காதீங்க அப்படின்னு நீ கத்தினியே, எதுக்குடா? அது கால ஸ்லிப் ஆனதுக்கு. என் கால ஸ்லிப் ஆயிருச்சு. இன்ஸ்பெக்டர் குனிய வச்சு குறுக்குல குத்தும் போது அது ஸ்லிப் ஆயிடுச்சு. நீ அலறத கேட்கலையே. சைலன்சர் வச்சிருந்தாங்க. சைலன்சரா? ஆமாடா, வாயில ஒரு துணியை திருகி வச்சு அவன் அடிச்ச அடி இருக்க இடி மாதிரி இருந்தது. என் துணி தாண்டா, என்ன அடிக்கும் போது துணியே இல்ல. உனக்கு இப்ப சந்தோஷம் தானடா தடியா? எங்க எல்லாரும் ஏன்டா இப்படி பழி வாங்குற? உடல் உறுப்புகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு கடவுள் புண்ணியத்துல இல்ல. இங்க பாரு, இது பொண்ணு கேஸ். சீக்கிரம் அவளை கண்டுபிடிக்கலனா கூட்டமா சேர்ந்து நம்ம கம்பி என்ன வேண்டிதான். சொல்லிட்டேன். மெதுவாடா. போலீஸ்காரங்க அடிக்கும் போது நீங்க சொல்லிருக்கலாம்ல நான் ஃபேமஸ் டைரக்டர்னு. அதெல்லாம் சொன்னேன்டா. அப்புறம் ஏன் போறாத காலம் அந்த இன்ஸ்பெக்டர் படம் பாத்துருக்காரா? ஓ, ஃபர்ஸ்ட் டேவே பாத்துட்டாரா? அது உனக்கு எப்படி புரிஞ்சது? செகண்ட் டே உங்க படத்தை தூக்கிடுவாங்கல்ல. அம்மாடியோ, இவ்வளவு கெட்ட வார்த்தையை என் லைஃப்ல இது வரைக்கும் நான் கேட்டதே இல்ல. இது உங்க படத்துல இருக்கிற டயலாக் தானே? நல்ல வேளை எனக்கு எந்த திட்டு விழல. நான் லாக்அப் குள்ள போனதும் காது மேலேயே ஒரு அடி விட்டாங்க. அதோட என் ஸ்பீக்கர் 2 அவுட். ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா ஒரு உண்மை மட்டும் எனக்கு புரிஞ்சுது. என்ன உண்மை புரிஞ்சதே? காதை பொத்தி அடிச்சா மூக்குல இருந்து சொர்ன்னு ரத்தம் வரும்னு புரிஞ்சுது. வந்துருச்சு அடுத்த தலைவலி. அடுத்த அடி வாங்க, எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க. போலீஸ்காரனோட கையும் நம்ம முதுகும் நல்ல காம்பினேஷன். பின்னாடி வந்திருக்கிறது யாரு? சொல்லு. போலீஸா? சொல்லு. இல்லடா சாமி. போலீஸ்கார அடினா அடிதான். ஐயோ சார், அந்த திரைக்கதை முடிச்சிட்டேன். படிச்சு காட்டட்டுமா? முடியல. உன்னோட கதையால தானே நாங்க இப்படி கந்தா ஆயிட்டோம். என் மூஞ்சிலேயே முழிக்காத. சார், இது வசுமதி அன்னைக்கு சொன்ன கதையும் அப்புறம் நான் அவளை காப்பாத்துறதுக்கு ஊருக்கு போனப்ப ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் சேர்த்து கோர்வையா ஒரு கதை உருவாக்கிட்டேன். வேண்டாம், போயிடு. ஷூட்டிங் இல்ல, பின்ன இது நடக்க வேண்டியது. அவ ஊர்ல அவளை காப்பாத்துறதுக்கும் நம்ம இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் இதை விட்டா வேற வழியே கிடையாது. எப்படி எப்படி? சீன் 36, ராத்திரி, வசுமதியோட வீடு. அரவிந்த், இவன் எங்க போனா? என்ன காத்து இப்படி அடிக்குது? காலு கூட வெயிட்டா இருக்கு.
டோர் ஆஃப் பண்ணு. பாருங்க. யாரு? டேய்டா பசுபதி, உனக்கு என்னாச்சு? வேணாண்டா. வேணாமா? எங்க? கரும்பு போதும். முன்னாடி நானும் இதே மாதிரி பயந்துருக்கேன்டா. நீ உன்னையே பார்த்திருப்ப. அதான் வா. போன சார், வாளோட ஒருத்தன் இந்த பக்கமா வர்றா சார். வால் வச்சிருக்கானா? அப்பனா குரங்கா? இல்ல சார், வாள் இருக்கு. அந்த குரங்கோட வாளை நான் கருக வைக்கிறேன். அவன் ஓடிட்டான்ல. அவன் ஓடிட்டா சார். ஐயோ, அவன் திரும்ப வரா சார். வாளோட வர. போயிடலாம் சார். ஓடினா பிரச்சனை ஆயிடும். மூக்கு பொடி கூடுறா. தும்மாத. தும்மாதரா. தும்முனா பிரச்சனை ஆயிடும். தும்மாத. என்ன சார் பிரச்சனை? தும்மாதரம். சார், அந்த வாழை பையன் ஓடிட்டேன். தேவையில்லாம கேஸ செலவு பண்ணிட்டான். அவன் இந்த மூக்கு பொடிக்கே பயந்து ஓடுறான். மூக்கு பொடி வேணுமா, சிகரெட் வேணுமா? கைய கூடுறா. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். இவன் ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த வீட்ல உண்மையில ஒரு பேய் இருக்கு. கால்ல மிதிக்காதீ பேயே. அது உன்னோட பிரம்மையா இருக்கும். ஐயோ அது வசுமதி தான், நான் என் கண்ணால பார்த்தேன். அரண்மனையில அவ அம்மா ஆவிய வரவழைச்சு அடைச்சு வச்சிருக்கிற அதே ரூம்ல தான் அவளையும் நம்ம அடைச்சு வச்சிருக்கோம். அங்க இருந்து அவளால வெளியில வர முடியாது. அது ரூம்ல அடைக்காம இருந்திருக்கலாம். அவ உடம்புல ஆவி புகுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த அரண்மனை விக்கிற வரைக்கும் நாம அதை பொறுத்து தான் ஆகணும். அந்த ரெஜிஸ்டரை வர சொல்லிட்டியா? ரெஜிஸ்டரும் மத்தவங்களும் அரண்மனைக்கு வந்துருவாங்க. அவ அங்க வச்சு கையெழுத்து போட்டா அப்புறம் நாமெல்லாம் கோட்டீஸ்வரங்க. ஆமா, நாம தான் அதை விக்கிறோம்னு யாருக்கும் தெரியாது. அவளும் அவளோட காதலனும் சேர்ந்து தான் இதை விக்கிறாங்கன்னு தாத்தா நினைச்சுக்குவாரு. எல்லாரும் கொஞ்சம் பயப்படாம இருங்க. அரண்மனைக்கு போய் அவளை நேரடியா பார்த்தா எல்லா பயமும் போயிடும். அதோ அதுதான் அவங்க சொன்ன அரண்மனை. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பேய் பிசாசு இருக்குன்னு சொல்றதெல்லாம் சுத்த போய். அது மட்டும் இல்ல, நாம இவ்வளவு பேர் இருக்கோம்ல. சும்மாறா. ஓங்கி ஒண்ணு கொடுத்தன்னா பின்னாடி இருந்துட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான். சார் நானும் கூட. பயப்படாதீங்க, நாம எல்லாம் ஒன்னா போகலாம். பேய் நம்மள பார்த்து பயப்பட வந்தாலே சந்தோஷம் தான். நீங்க அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போறேன். மாஸ்டர் சார், நீங்க வாங்க, முன்னாடி போங்க. இல்ல அது வந்து நான் போங்க. ஒண்ணு இல்ல, ஏன் பயப்படுறீங்க? மாஸ்டர் பயப்படுறாரு. பயம். For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.